வளையங்குளம், பாறைப்பத்தி, எளியாரப்பத்தி, நெடுமதுரை, கொம்பாடி, ஆலங்குளம், மேலப்புலிக்குண்டு, கிருஷ்ணாபுரம், கூடக்கோவில், சின்னோளானி, பெரியவளானி, இங்கிட்டு வெள்ளாவளம், இப்படி எடுத்துக்கிட்டோமா ஒரு 50-60 ஊருக்கு இங்கே காரியாவட்டி முதற்கொண்டு தமிழக முதலமைச்சர் சிறப்பான ஆட்சியை நடத்தி இந்த ஏரியா மக்களை கொஞ்சம் எங்களுக்காக கருணை காட்டி நல்ல தண்ணி வசதிகளை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு கம்மாவுக்கு போகிற மாதிரி செஞ்சு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு நல்ல வசதியாக இருக்கும். இப்போ கேரளா கவர்மெண்ட்னு சொல்கிறாங்க, நம்ம டிவி தொலைக்காட்சி மூலியமாக பார்க்குறோம். கேரளா கவர்மெண்ட்டில் வந்து 100 நாள் வேலை திட்டத்தை வந்து அதாவது விவசாயிக்கு கிளர்க் மூலியமாக ஒரு தோட்டத்துக்கு 1 ஏக்கர் வச்சு 2 ஏக்கர் வச்சு இத்தனை ஆள் 5 ஆள் 10 ஆளுன்னு விடுறாங்கண்டா அந்த மாதிரி ஒரு கணக்கெடுத்து இந்த தோட்டத்துக்கு போங்க, அவங்க கொடுக்குற சம்பளத்தை வாங்கிக்கோங்க, கவர்மெண்ட் கொடுக்குற சம்பளத்தை வாங்கிக்கோங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்கண்ணே? நல்லா இருக்கோமே. எப்போ ஆரம்பிச்சது இந்த மார்க்கெட்டு? கொரோனா பீரியடில் ஆரம்பித்தது மார்க்கெட்டு. அதுலேருந்து அங்கே போக முடியாத சூழ்நிலையில் இங்கே இந்த வளையங்குளம் மார்க்கெட்டை நாங்கள் வந்து இங்கே பிக்கப் பண்ணியிருக்கோம். இது எங்களுக்கு இது சௌகரியமாக தான் இருக்குது. அது போக வந்து இது வியாபாரிகளுக்கு இங்கே வர்றதுக்கும் பஸ் வசதி எல்லாம் இருக்கிறதுனால இங்கே நாங்கள் மார்க்கெட்டாக தேர்ந்தெடுத்து போட்டிருக்கோம். சரிண்ணே. இப்போ அதுக்கு முன்னாடி மாட்டு தாவணி கொண்டு போய் கொடுத்துருந்தீங்க. அதுக்கும் இதுக்கும் போது உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இப்போ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஈஸியாக இருக்குது. ஒரு அலைச்சல், அதாவது வண்டியோட வாகன அலைச்சல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது மக்களுக்கு. கொஞ்சம் நெரிச்சல் ஒரு இதுன்னா இது பக்கம் தோட்டங்கள் பக்கமாக இருக்கிறதுனால இது அது 30 கிலோமீட்டர் நம்ம போய் வர்றதுக்கு இது ஒரு சாதாரண ஒரு 10 கிலோமீட்டர் ஒரு வாகன போக்குவரத்து கொஞ்சம் நெரிச்சல் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இது ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ இங்கே கொடுக்குறதுக்கும் அங்கே கொடுக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் அங்கே வந்து கூட ஒரு 20 ரூபா 10 ரூபா கொடுத்து எடுப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? வித்தியாசம் டிஃப்ரென்ஸ் இருக்கத்தான் செய்யும். என்னன்னா அங்கேருந்து வர்ற வியாபாரி வந்து இங்கே வந்து வாங்குறாங்கன்னா அவங்க அவ்வளோ தூரத்தில் வந்து அலைஞ்சு வந்து ஒரு 10 ரூபா இங்கே வந்து குறைச்சி தான் இருக்கும். அங்கே ஒரு 10 ரூபா கூட தான் விற்கும். நம்ம அங்கேருந்து அலைஞ்சோம்னா நம்மளுக்கு அந்த 10 ரூபா கிடைக்கும். இங்கே வந்து அங்கேருந்து அவங்க வர்றதுனால அந்த 10 ரூபா அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். எல்லா டிஃப்ரென்ஸ் ஒன்று தான். அவங்க எடுத்துகிட்டு போய் 4 பக்கம் விற்கிறதுனால அவங்க ஒரு 10 ரூபா வச்சு இது பண்ணுவாங்க. நாங்கள் அதே தான் அந்த மார்க்கெட்டு போனோம்னா 10 ரூபா எங்களுக்கு லாபம் தான். கொஞ்சம் அலைச்சல், டிரான்ஸ்போர்ட் அலைச்சல் வாசி எங்களுக்கு இது கொஞ்சம் சௌகரியமாக தான் இருக்குது. சரி. இப்போ நீங்கள் விவசாயியா வியாபாரி? விவசாயி. நீங்கள் எவ்வளோ ஏக்கர் நீங்கள் போட்டிருக்கீங்கண்ணே? ஒரு 5 ஏக்கர் 5 ஏக்கர் போட்டிருக்கீங்க. ஒரு நாளைக்கு இப்போ உங்களுக்கு இது வந்து சித்திரை மாதம், விளைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய விளைச்சல் அதிகமாக தான் இருக்கும். இப்போ எவ்வளோ வருதுண்ணே உங்களுக்கு? ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு 150 கிலோ 250 கிலோ வருது. 200 கிலோ. இப்போ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ 5 டைம் விலை வைப்பாங்க. ஆமாம். 6 மணி. இது வந்து என்னன்னா நம்ம காய்கறி வியாபாரம் மாதிரி கிடையாது, மல்லிகைப்பூ வியாபாரம். 1 மணி நேரத்துக்கு ஒரு ரேட்டு போகும். காலம்புரை எங்களுக்கு ஒரு 7 மணிக்கு கொண்டு வந்தோம்னா ஒரு ரேட்டு தான் 50 ரூபா கூடுதலாக தான் இருக்கும். போக ரேட்டு வந்து கொஞ்சம் குறைச்சி தான் போகும். அது வந்து முகூர்த்த நாளாக இருந்தால் சராசரியாக ஓடிக்கிட்டே இருக்கும். சாயங்காலத்துக்கு முகூர்த்தம் இல்லாத காலகட்டத்துக்கு இப்படி காலம்புரை வந்து ஒரு 300 ரூபா 350 ரூபா விற்கிதுண்டா சாயங்காலம் ஒரு 250 ரூபா 200 அந்த ரேஞ்சு தான் போகும். இதுதான் மல்லிகைப்பூவோட விலை இப்படித்தான். இதில் இந்த வளையங்குளத்தில் குறிப்பாக அந்த மார்க்கெட் வர்றதுக்கான காரணம் என்ன? அதாவது இந்த ஏரியாவில் மக்கள் வந்து பூ பறிக்கிற தோட்டங்கள் நிறைய இருக்குது. தோட்டம் சுற்றில் இருக்க பூராமே கிராமத்தில் தான் நம்ம பூ அதிகமாக விளைச்சல் இருக்கு இங்கே. அதனால தான் நாங்கள் இது எங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கிறதுனால கொரோனா பீரியட், முக்கியமாக கொரோனா பீரியட்னால எங்களுக்கு வந்து சிட்டிக்குள்ளே வந்து அலௌடு வந்து கம்மியாயிடுச்சு. அதனால தான் நம்மளுக்கு வந்து இங்கே எங்களுடைய ஓனருக்கு இங்கே தேர்ந்தெடுத்து இங்கே அதை ஓப்பன் பண்ணாங்க. இது எங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக தான் இருக்குது. கொஞ்சம் நாங்களும் போய் டக்குன்னு எடுத்து வந்து போடுறதுக்கு சௌகரியமாக தான் இருக்குது. இப்போ வளையங்குளத்தை சுற்றி 20 கிராமங்கள் கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. என்னென்ன கிராமங்கள்னு சொல்ல முடியும்? இங்கே வளையங்குளம், பாறைப்பத்தி, எளியாரப்பத்தி, நெடுமதுரை, கொம்பாடி, ஆலங்குளம், மேலப்புலிக்குண்டு, கிருஷ்ணாபுரம், கூடக்கோவில், சின்னோளானி, பெரியவளானி, இங்கிட்டு வெள்ளாவளம், இப்படி எடுத்துக்கிட்டோமா ஒரு 50-60 ஊருக்கு இங்கே காரியாவட்டி முதற்கொண்டு இங்கே வருது. அதனால சோளங்குருணி இங்கிட்டு போனோம்னா இப்படி எல்லாம் இங்கே இருக்க ஒரு 50-60 ஊருக்கு இது ஒரு கொஞ்சம் வசதியாக தான் இருக்கு. சரி. இந்த பக்கம் அருப்புக்கோட்டை வருது. காரியாவட்டி அதான் சொல்லிட்டேன், காரியாவட்டி அவுட்டர்லேருந்து இங்கே இருந்து வருது. அங்கே அருப்புக்கோட்டைக்கு வந்து மார்க்கெட் இருக்குது. இங்கே காரியாவட்டியிலேருந்து இங்கிட்டு எங்களுக்கு விருதுநகர் மாவட்டத்துக்குள்ளேயும் இருக்கா அந்த மாதிரி? விருதுநகர் மார்க்கெட் இருக்குங்க. அது தனி மார்க்கெட் இருக்குது. திருமங்கலத்தில் இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு அங்கே வந்து கொஞ்சம் இட வசதி பார்த்தாம டவுனுக்குள்ளே இருக்கனால கொஞ்சம் இது மல்லிகைப்பூ உற்பத்தி அந்த அளவுக்கு இல்லை. மல்லிகைப்பூ உற்பத்தி இருந்தாலும் அதாவது மார்க்கெட்டு நிலவரம் இப்படி விரிவாக்கமாக இல்லாமல் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கனால அங்கிட்டு ஏறாது. ஒன்று மாட்டுத்தாவணி,
வில்லாவரம், பாளையங்குளம். இதுதான் இந்த மதுரை மாவட்டத்துக்கு கொஞ்சம் சூட்டாக ஓடக்கூடியது இந்த மாவட்டம். ஒரு விவசாயியா உங்களுக்கு வந்து என்னென்ன சிரமங்கள் இருக்குண்ணே இந்த விவசாய சிரமமாக இருக்குது தண்ணி. அதாவது புதுசாக பொறுப்பேற்றிருக்க தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு எங்களுடைய விவசாயியோட கோரிக்கை என்னவென்றால் தண்ணி, அதாவது கம்மா கால்களை நல்லா சுத்தம் பண்ணி எங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு தண்ணி ஃபுல்லாக பண்ணாங்கண்டா நாங்கள் ஏதோ விவசாயத்தை நம்பி நாங்கள் இந்த ஏரியா பொழைச்சிக்கிறோம். ஏதோ உங்களை நம்பி இப்போ எங்களுக்கு தமிழக முதலமைச்சர் சிறப்பான ஆட்சியை நடத்தி இந்த ஏரியா மக்களை கொஞ்சம் எங்களுக்காக கருணை காட்டி நல்ல தண்ணி வசதிகளை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு கம்மாவுக்கு போகிற மாதிரி செஞ்சு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு நல்ல வசதியாக இருக்கும். நிலத்தடி நீர் உயரும்னு சொல்கிறேன். விளைச்சல் உயரும். எங்களுக்கு இப்போது நீர் கிணத்தடி வந்து நீர்மட்டம் உயரும். ஆழ்குழாய் போர் தேவையில்லை எங்களுக்கு. அதனால் இந்த இதை செஞ்சு கொடுத்தாவே தமிழ் மக்களுக்கு எங்களுக்கு. இப்போ உர விலை வந்து என்னென்னா உர விலை நான் ஆவரேஜாக போயிட்டு இருக்கு. என்ன எம்ஆர்பி என்ன ரேட்டோ அந்த ரேட்டு தான் போயிட்டு இருக்கு. இந்த மருந்து கெமிக்கல் பயோ இந்த இதுகள்லாம் வந்து என்னென்னா நாங்கள் வந்து படிக்காத சனவாசி. எம்ஆர்பியில் ஒரு ரேட் இருக்கும். ஒரு 1000 ரூபா இருக்குன்னா அந்த எம்ஆர்பி ரேட்டு வந்து பார்த்து தான் நாங்கள் எங்களுக்கு கொடுக்குறது எம்ஆர்பி ரேட்டோட ஒரு 200 ரூபா குறைச்சி கொடுக்குறாங்கடா. அது என்ன பெனிஃபிட்டில் கொடுக்குறாங்கன்னு தெரியாது எங்களுக்கு. அதில் மத்திய கவர்மெண்ட்டு மாநில கவர்மெண்ட்டு எவ்வளோ மானியம் இருக்குது என்னன்னு எங்களுக்கு தெரியாது. அதனால் எங்களுக்கு ஒரு சின்ன கோரிக்கை என்னன்னா இந்த மருந்தில் எம்ஆர்பி இப்போ பலசர கடைக்கு போனோம்னா ஒரு எண்ணெய் வாங்கினோம்னா எம்ஆர்பி ஒரு 100-120 ரூபா இருக்குண்டா அந்த 120 ரூபாய்க்கு தான் பில்லு போடுறாங்க. ஆனால் இந்த மருந்துக்கு மட்டும் எம்ஆர்பி என்ன இருக்கோ அந்த ரேட் எங்களுக்கு வராது. ஆனால் குறைச்சி தான் கொடுப்பாங்க. ஆனால் என்ன எதுக்காக குறைக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. மானியம் மத்திய கவர்மெண்ட் எவ்வளவு, மாநில கவர்மெண்ட் எவ்வளவு, அது போக எங்களுக்கு எவ்வளோ எப்படி கொடுக்குறாங்கன்றது எங்களுக்கு தெரியும். அது டீட்டெயில்ஸ் இருந்தால் கொஞ்சம் எங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா எங்களுக்கு கொடுக்குற ரேட்டு இப்போ அத்தியாவசிய பொருள் உணவு இது பூரா வாங்குறோம்னா ஒரு ரேட்டு எம்ஆர்பி ரேட்டு கொடுக்குறாங்கன்னா அதே போல் எங்களுக்கு எம்ஆர்பி ரேட்டு மருந்து ரேட்டும் அதே வச்சாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், சௌரியமாக இருக்கும். படிக்காத மக்களுக்கு வந்து பார்த்துக்குவாங்க, சரி எம்ஆர்பி ரேட்டு கரெக்டு அப்படின்ட்டு நினைக்குவாங்க. நீங்கள் அதை வந்து குறைக்கணும்னு சொல்கிறீங்களா? எம்ஆர்பியோட ரேட்டு வந்து எவ்வளவு கரெக்டாக இருக்கணும். அதாவது கரெக்டாக இருக்கணும். நாங்கள் வந்து இப்போ எந்த மருந்து எடுத்துக்கங்க, உரம் வந்து இப்போ உரம் இருக்குது, டிஏபி, சல்பட்டு, யூரியா எல்லாம் இருக்குது. எம்ஆர்பி ரேட்டு என்னவோ அதை தான் க்ளீனாக போடுறாங்க. எம்ஆர்பி ரேட்டு 1450 ரூபாய்னா 1450 ரூபா, 1350 ரூபாய்னா 1350. இந்த மருந்து கெமிக்கல் இது பூராமே எம்ஆர்பி ரேட்டுக்கு எதுவுமே இதுன்றது குறைக்கிறாங்கண்டா. எதனால் குறைக்கிறாங்க? இது வந்து உண்மையான விலை என்ன? இதுகளை மட்டும் எங்களுக்கு இதுன்னா நீங்கள் மத்திய கவர்மெண்ட் இல்லை சைடில் மத்திய கவர்மெண்ட் வரி இவ்வளவு, மாநில கவர்மெண்ட் இவ்வளோ வரி, அது டீலரோட கமிஷன் இவ்வளவு அப்படின்னு போட்டுட்டாங்கடா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். ஏன்னா ஒரு இடத்துல எடுத்தோம்னா 50 ரூபா கூட இருக்குது, இன்னொரு கடைக்கு போனோம்னா 50 ரூபா குறைச்சிருக்கு. அதனால எங்களுக்கு எது என்ன வித்தியாசம்ன்ற எங்களுக்கு தெரியல. இந்த ஒரு வித்தியாசத்தை தமிழ்நாடு கவர்மெண்ட் கொஞ்சம் விளக்கு மாதிரி செஞ்சு கொடுத்தா எங்களை மாதிரி படிக்காத மக்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். அவ்வளோ. இப்போ இயற்கை முறையிலையும் விவசாயம் பண்ணுறாங்க. ஆமாம், இயற்கை முறையில் இந்த மல்லிகைப்பூ விவசாயத்தில் இயற்கை முறை விவசாயம் செட் ஆகுமா இல்லை எப்படி? அதாவது இன்னைக்கு காலகட்டத்துக்கு இயற்கை வந்து செலவுகள் வந்து அதிகமாக போகுது. அது வந்து இருக்குன்னா செலவுகள் அதிகமாக போகுது. கொஞ்சம் கெமிக்கல்னால் கொஞ்சம் செலவுகள் வந்து குறைச்சாலும் அந்த ரேஞ்செலாம் போயிட்டுருக்கு. இயற்கை வந்து கடுமையாக இருக்குது, விளைச்சல் கம்மியாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா நம்ம இயற்கை சாணத்தை வச்சு தான் அது எல்லாமே ரெடி பண்ணுறாப்புல இருக்குது. இப்போ என்கிட்ட இயற்கை சாணம் வந்து மாடு ஆடு இதெல்லாம் இருந்தால் சரி, ஒரு சில ஆள்கிட்ட இருக்காது. இதெல்லாம் நம்ம தேடி பிடிச்சி வாங்கணும். அப்படின்னும்போது அந்த இதெல்லாம் கஷ்டமாக இருக்கிறதுனால தான் ஒரு சிம்பிளாக கெமிக்கல் இருக்கதான் செய்கிறோம். ஆனால் இது வந்து தப்பான கெமிக்கல் போடக்கூடாது. இருந்தாலும் எங்களுக்கு வேறு வழி இல்லை. அதையுமே தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுக்கான உரிய இயற்கைக்கு தகுந்த மாதிரி இப்போ பொருளாதாரங்களை இறக்கி அதை செய்யுங்கன்னு கொடுத்தாங்கன்னா நாங்கள் அதையும் வரவேற்கிறோம். அதையும் செஞ்சு கொடுத்தாலும் தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தான். சரி. இப்போ வந்து இன்னைக்கு வந்து என்ன விலை போயிட்டுருக்குன்னு இப்போ மல்லிகைப்பூ இன்னைக்கு வந்து பூ ஒருத்து, அதாவது இப்போ நான் எப்படி கேட்குறேன்னா விவசாயி கொடுக்குறது ஒரு விலை, அதுக்கப்புறம் மக்கள் நுகர்வோர் வாங்குறது ஒரு விலை, அப்புறம் வியாபாரிகள் கொடுக்குறது ஒரு விலை, இப்படி 3-4 விலை இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு விவசாயியாக நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா, அது உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது? ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து ஒரு கிலோக்கு இவ்வளோ கொடுக்குறாங்க. ஒரு கிலோ பூ வந்து மார்க்கெட்டோட பிக்சர் எடுத்தேன். நம்ம ஒரு ஆள் ஏன் பூ ஆம்பு அப்படி கிடையாது. மார்க்கெட்டில் அனைத்து கடையும் விசாரித்து ஒரு 400 ரூபா 450 ரூபா ஒரு கிலோ காலம்புரை போட்டாங்கன்னா அதே ஆவரேஜாக கடை பூரம் கொண்டு வருவாங்க.
அது வந்து எல்லாத்துக்கும் உட்பட்டதான். எனக்கு மட்டும் 400, இன்னொருத்தங்க 300 அப்படி அந்த மாதிரி கிடையாது. மார்க்கெட்டில் என்ன தீர்மானிக்கிறாங்களோ அந்த மாதிரி தான். அது வந்து காலைல 9 மணி 10 மணி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட். அது வந்து மணிக்கு ஒரு வட்டம் கொஞ்சம் ஏன்னா காலம்புற வெள்ளத்தை பிறகு எக்ஸ்போர்ட் பூரா பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு 10 ரூபா லாபம் வச்சு தான் பார்ப்பாங்க விற்பாங்க. இதே 12 மணிக்கு வந்தோம்னா அந்த பூ வந்து 6 மணிக்கு ஃபுல்லாக 7 மணிக்குள்ளே மலரக்கூடிய தன்மை. இது வேற காய்கறி மாதிரியோ எப்போ வேணாலும் விற்றுக்கலாம் அப்படின்றது கிடையாது. 7 மணி ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதான் மலரக்கூடியது. அது வந்து சென்ட்டுக்கு தான் போகும். சென்ட்டுக்கு வந்து குறைச்சி தான் எடுப்பாங்க. 250 ரூபா 200 ரூபா அந்த ரேஞ்சில் எடுப்பாங்க. அது சீசனை பொறுத்து இருக்கு. பூ இது கூடுதலாக இருந்தால் கொஞ்சம் குறையும், பூ கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் கூடும். இதெல்லாம் வந்து பூவில் வந்து நினச்ச ரேட்டு சொல்ல முடியாது. ஏறு இறங்கும், அது ஒன்று தாங்க. அதே மாதிரி முகூர்த்தம் தான் ரேட்டு ஏறிக்கிட்டே போகும். சம்சாரிகளுக்கு பூ இருந்தால் அது ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்கும். இந்த மாதிரி இப்போ சில நேரம் சொல்கிறாங்க 3000 4000 அப்படி போயிருக்குங்க. 18,000க்கு போயிருக்கு, 15,000க்கு போயிருக்கு. ஒரு கிலோ நினைச்ச பார்க்காத விலைக்கு போயிருக்குங்க. இப்போ 8,000க்கு போயிருக்கு. ஆனால் விளைச்சல் குறையும். அதெல்லாம் வந்து விளைச்சல் இல்லாத நேரம் தான் அந்த பூ ஏறுது. இப்போ நான் 100 கிலோ கொண்டு வரேன்டா அந்த நேரத்தில் எனக்கு ஒரு 2 கிலோ 3 கிலோ அந்த ரேஞ்சு தான் இருக்கு. ஏன்னா பனிக்காலம் அதிகமாக, கார்த்திகை மார்கழி இதெல்லாம் வந்து கொஞ்சம் பனிக்காலம் ஆச்சு, பூ எடுக்க முடியாது. அதனால 1-2 இருக்கு அப்படின்ட்டு வரோம்னா அந்த விலைவாச்சி எல்லா பத்துக்கும் அந்த இது கிடையாது. இப்போ ஒரு விவசாயிக்குன்னா உங்களுக்கு வந்து அதை பராமரிப்பு செலவு, அப்புறம் படிக்கிற கூலி. இப்போ வந்து பூவில் வந்து என்னென்னா இப்போ வந்து 100 நாள் வேலை திட்டம்னு ஒன்று இருக்குங்க. அதைத்தான் கொஞ்சம் ஆராய்ஞ்சு மக்களுக்கு விவசாயத்துக்கு என்ன வேணும். இப்போ கேரளா கவர்மெண்ட்னு சொல்கிறாங்க, நம்ம டிவி தொலைக்காட்சி மூலியமாக பார்க்குறோம். கேரளா கவர்மெண்ட்டில் வந்து 100 நாள் வேலை திட்டத்தை வந்து அதாவது விவசாயிக்கு கிளர்க்கு மூலியமாக ஒரு தோட்டத்துக்கு 1 ஏக்கர் வச்சு 2 ஏக்கர் வச்சு இத்தனை ஆள் 5 ஆள் 10 ஆளுன்னு விட்றாங்கண்டா அந்த மாதிரி ஒரு கணக்கெடுத்து இந்த தோட்டத்துக்கு போங்க, அவங்க கொடுக்குற சம்பளத்தை வாங்கிக்கோங்க, கவர்மெண்ட் கொடுக்குற சம்பளத்தை வாங்கிக்கோங்க. இப்போ கவர்மெண்ட் ஒரு 250 ரூபா கொடுக்குறாங்கன்னா நாங்கள் ஒரு 300 ரூபா கொடுக்குறோம்னா 550 ரூபா. ஒரு ஏழப்பட்ட விவசாய தொழிலாளிக்கு அது ஒரு பொருத்தமாக இருக்கும். அப்படி ஆராய்ஞ்சு, ஏன்னா கம்மா வருஷம் ஃபுல்லாக தூர் வாரிக்கிட்டு இருக்க போகிறது கிடையாது. ஆனால் அதில் தான் தூர் வாரிக்கிட்டே இருக்காங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 வருஷமாக அந்த கம்மா காங்கிரஸ் பீரியட்லேருந்து 100 நாள் வேலை திட்டம் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. 100 நாள் வேலை திட்டம் வந்து பார்த்தா மண் அள்ளி போடுவாங்க, மழை பெஞ்சா கீழே இறங்கும், மண் அள்ளி போடுவாங்க. இதுதான் வேலை அள்ளி போட மாட்டாங்க. அதாவது சட்டப்படி என்ன செய்யணும், இந்த சீமை கருவேலை இதுதான் மக்களை வந்து பேரளவுக்கு ஆக்குறது. இந்த சீமை கருவேலையை வந்து கொஞ்சம் ஒழிச்சாவே நீர்மட்டங்களும் கொஞ்சம் உயரும்னு பெரிய விவசாயிகள் சொல்கிறாங்க. இதையும் தமிழ்நாடு அரசு கொஞ்சம் ஆராய்ஞ்சு அதை என்னான்னு பார்க்கணும். 100 நாள் திட்டத்தை கரெக்டான முறையில் விவசாயிகளுக்கும் கிடைக்கிற மாதிரியும், முடியாதவர்களுக்கு இந்த 100 நாள் திட்டத்தை கொடுக்குற மாதிரியும் எல்லாமே ஆராய்ஞ்சு பார்த்தா நல்லா இருக்கும். அதாவது இந்த 100 நாள் வேலை திட்டத்தினால சோம்பேறித்தனங்கள் அதிகமாக இருக்குன்றது ஒன்று நம்ம புரிஞ்சுக்கிறோம். என்னன்னா எல்லாமே அதிகாரியை நம்ம குறை சொல்ல முடியாது. அதிகாரி வந்து ஒரு நாளைக்கு வருவாங்க, ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து வர முடியாது. அப்போ அவங்க 100 நாள் வேலையில் என்ன பண்ணிவிட்டுண்டா 1 மணி நேரம் 2 மணி நேரம் பார்க்குறாங்க. அவங்கள குறை சொல்லலை, அவங்க கொடுக்குறது வயசானவங்க போய் அவங்களாட்டு நல்லா படுத்துறாங்க. அந்த சோம்பேறித்தனி அதிகமாக விவசாயத்தை கொஞ்சம் விட்டுட்டு வெளியேறுது. இதை கொஞ்சம் அது விவசாயத்துக்கு போயிடுச்சுன்னா ஒரு 250 ரூபா நம்ம கவர்மெண்ட் கொடுக்குதுண்டா 100 நாள் வேலை திட்டத்துக்கு நாங்கள் ஒரு 300 ரூபா கொடுக்குறோம். 300 ரூபாய்னா 550 ரூபா. இன்றைக்கி பொருளாதாரம் அப்போ 550 ரூபாய்னா ஒரு குடும்பத்திற்கு நல்ல ஒரு வருமானம் தான். அந்த 500 ரூபாய்ன்றது வந்து எங்கள் விவசாயம் பார்த்தா மக்களும் உயரும். அந்த மாதிரி அடிப்படையை அந்த கவர்மெண்ட் ஆனது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் எங்களுக்கு கொஞ்சம் வைக்கிறீங்க. ஆமாம், தமிழ்நாடு முதலமைச்சர் என்ற கோரிக்கையில் நாங்கள் வந்து ஒரு இதை வந்து வைக்கிறோம். நீங்கள் பார்த்து செஞ்சு கொடுக்கணும். சரி, இவ்வளோ நேரம் கொடுத்து இந்த தகவல்கள் நன்றி. உங்களுக்கு உங்கள் தமிழ் சேனலுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். சரிங்க, மகிழ்ச்சி.